ஒரு சேஃப்டி இல்லாம வேலைக்கு கூட்டிட்டு போய் அநியாயமா போக வச்சுட்டானுங்க. அப்பா வேணும்னு கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்றது தெரியல. புள்ளையாந்துட்டா என் பொண்ணுடா தெரியல. என் பொண்ணு எப்படி காப்பாத்துது? 2 பொம்பளை பசங்க வச்சிருது என் பொண்ணு வேற. காலைல வேலைக்கு போனவரு மத்தியானம் ஒரு வாட்டி போன் பண்ணாரு, அவ்வளவுதான். அதோட போனே காணும். ஒரு சேஃப்டி இல்லாம வேலைக்கு கூட்டிட்டு போய் அநியாயமா போக வச்சுட்டானுங்க. பசங்க 2 பசங்க சார். அப்பா வேணும்னு கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்றது தெரியல. அடிபட்டுச்சு வாமான் தான் கூப்பிட்டாங்க. பார்த்தா அங்க போனவா இருக்கிறாரு சார். முடியலமா, பேச முடியலமா. சொல்லு உன்னோட நல்லது. அவரு வேலைக்கு போனாதான் எல்லாம். எங்க அவரே போயிட்டாரு. அவரு பேர ஹோட்டல் தெரியல, அண்ணா நகர்ல எங்கேயும் வேலை செய்யறாரு. அம்ஜிக்கரை கிட்ட ஒரு முஸ்லீம் பாய் ஒருத்தர் தான் கான்ட்ராக்ட் மூலியமா போனாரு. அந்த ஹோட்டல் ஒரு சேஃப்டி இல்லாம வேலை கொடுத்துருக்கானுங்க. எத்தனை வருஷமா வேலை செய்யறேன்? ரொம்ப வருஷமா ஜான்சன்ல செய்யறவர். நல்லா செய்வார். எவ்வளவு பெரிய லிப்டா இருந்தாலும் நல்லா பண்ணுவாரு. இந்த ஹோட்டல் அவர் இது பண்ணி சேஃப்டி இல்லாம. பசங்க 2 பொம்பளை பசங்க. முடியல கொஞ்சம் சொல்லு. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துக்கிறாங்கல்ல. எஸ்ஐ வந்து ஃபோன் 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணாரு. நானும் என் பொண்ணு போனோம். அடிபட்டு தான் பார்க்குது, ஒன்றே இல்லை, நல்லா இருக்கிறாரு, நீ வாங்க, உன் பொண்ணுகிட்ட சொல்லி நீ வாங்க. தனியாக அங்கே ஹோட்டலில் என்ன போனேன், என்ன சொல்கிறார், தனியாக கூப்பிட்டு போய் இறந்துட்டாருப்பா, உன் பொண்ணுகிட்ட சொல்லாத நேராக. அப்புறம் என் பொண்ணு இதுமாதிரி இல்லைம்மா, ஒன்றே இல்லைம்மா, வாமா, நான் ஆயுதுங்குது. ஒன்றே இல்லைம்மா. அங்கே போனால் வண்டியில் வேனில் பற்ற வச்சுக்கிறாங்க, அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். அது ஆஸ்பத்திரி ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் வெளியே படுக்க வச்சுக்கிறாங்க வண்டியில். உள்ளே லிப்ட்லேருந்து ஊங்கிட்டான்பா. சேஃப்டி அங்கே கேட்டால் வந்து சேஃப்டி எதுவுமே கொடுக்கல அவனுக்கு. அவர் எஸ்ஐ தான் ஃபோன் பண்ணி தான் எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணாரு, வாப்பா நீ, நான் ஓடினேன் திப்பு திப்புன்னு. என் பொண்ணு போன் அடிபட்டுக்குது. சந்தேகமா இது மாதிரி நினைக்கிறேன், நான் ஊந்துக்கிறான்னு சொன்னாங்க. சந்தேகமா சேஃப்டி இல்ல, அங்க எதுவுமே சேஃப்டி பெல்ட்டுக்குள்ள எதுவுமே கொடுக்கல, எதுவுமே கொடுக்க சேஃப்டி எதுவுமே கொடுக்கல. சேஃப்டி இல்ல குத்துக்கிறாங்க. அங்க ஓனர் கான்ட்ராக்ட் குத்துக்கிறாரு. அவரான்ட்டா வேலை செஞ்சான். அவன் சேஃப்டியில மேலே ஏற்றி விட்டு ஊந்து மரும்போல இறந்துட்டான். எனக்கு என் பொண்ணுக்கு என்ன முடிவு தெரியல. 2 பொட்டை பொண்ணு வச்சுங்குதுங்க. வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. 2 பொண்ணு. யாரும் பேசல சார். யாரும் ஒருத்தரோட பேசல. அவனுக்கு பேசல. நேரம் போயிட்டானுங்க உள்ள. ஸ்டேஷன் வந்து நேரம் வெளியே போயிட்டானுங்க. இந்த பாய் யாரோ ஒருத்தன் தான் நேரம் போயிட்டான். போலீஸ்காரர் காலையில் வர சொல்லிடுறாங்க. எங்களை 8 மணிக்கு வாங்க, கையெழுத்து போட்டு நீங்கள் வாங்க, அங்கே ஸ்டேஷனுக்கு வாங்க சொல்லிக்கிறாங்க. கையெழுத்து போட்டு என் பொண்ணு கூட்டின்னு வாங்க, உங்கள் பொண்ணு கையெழுத்து போட்டால் நீங்கள் விட்டுன்னு போங்க. காலையில் போய் அது இட்டுன்னு அந்த மரும்புலையை இட்டுன்னு வரணும். அங்கே வந்து இறந்துட்டா போல. மருப்புல இறந்துட்டா என் பொண்ணுடா தெரியல. என் பொண்ணு எப்படி காப்பாத்துது? 2 பொம்பளை பசங்க வச்சிருது என் பொண்ணு வேற. 12 வயசு ஒண்ணு, 8 வயசு ஒண்ணு வச்சு என் பொண்ணு. என் பொண்ணு யாருக்கா போதுவா? அவெல்லாம் டெய்லியும் கூலிக்காரன். இனி போல சம்பளம் எடுத்துட்டு வருவான். யாரும் இல்ல, அப்பா இல்ல. என் போய் ஐயோ போன போக தெரியல. 2 பேத்தியும் சார். என் பொண்ணு தனியா போனதான் சம்பளம், இல்லாட்டி இல்ல. படிக்க வைக்கணும் குழந்தைங்கள. என்ன பண்ண பத்தி நீங்க தான் முடிவு பண்ணி அதெல்லாம் பண்ண. எங்களுக்கு நீங்க தான் சொல்லணும் முடிவு பண்ணி.